Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Muhammad wa ala alihi wa sahbihi wa man tabi'ahum bi ihsan ila yaumiddin. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma ij'al 'amalana kullahu salihan wa liwajhika khalisan wa la taj'al li ahadin fihi shay'an. அன்புக்கும் மதிப்புடைய அரசுமார்களே, உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிப சகோதரர்களே, சிறியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பு அது இருக்கின்ற துஆக்களிலே சூரத்துல் ஃபாத்திஹா மிகப்பெரிய ஒரு துஆ. அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா, அல்லாஹும்ம இன்னக அஃவுவ் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இது போன்ற 3 துஆக்களை நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற ஒரு வசனத்துடன் ஆரம்பிப்போம். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அவர் அனுப்பிய நபிமார்கள் பற்றி சொல்கின்ற பொழுது குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய பெயர்களை சொல்கிறார். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் ஒரே ஒரு நபியை தவிர இத்தகைய ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா பாவித்தது கிடையாது. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும் அந்த நபி மீது ஸலவாத்தை சொல்கின்றார்கள், பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா விழித்து சொல்கின்ற, பார்த்து சொல்கின்ற ஒரே ஒரு நபிதான் எங்களது கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வும் மலக்குமார்களும் ஸலவாத்தை சொல்கின்ற நபி. சொல்லிவிட்டு சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நீங்களும் மூமினானவர்களே, மூமினானவர்களை கொண்டவர்களே, நீங்களும் அந்த நபி மீது ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு கட்டளை எங்களுக்கு தருகின்றான். ஸலவாத் சொன்னார்கள், யார் அந்த ரசூல் மீது ஒரு முறை ஸலவாத்தை சொல்கின்றார்களோ அவர் மீது அல்லாஹ் தஆலா 10 முறை ஸலவாத்தை சொல்வதாக சொல்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு முறை ஸலவாத்தை சொன்னால் அல்லாஹ் எங்கள் மீது 10 முறை ஸலவாத்தை சொல்வதாகவும், நாங்கள் சொல்கின்ற இந்த ஸலவாத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிப்பதாக சொன்னார்கள். அவங்க சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க மௌத்தாரி காப்பீடுல மண்ணோட மண்ணா போயிருப்பீங்க தானே, அப்படி இருக்கிற நேரத்தில் உங்களோட இந்த அடியாட்கள் நாங்கள் சொல்ற ஸலவாத்தை உங்களுக்கு எப்படி எடுத்து காண்பிக்கப்படும், எப்படி காட்டப்படும் என்று கேட்டாங்க சஹாபாக்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிமார்களுடைய உடம்பை மண் தின்பதற்கு மண்ணுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. மண் எங்களுடைய நபிமார்களுடைய உடம்பை சாப்பிட மாட்டார், திங்கார். அப்படியாக இருந்து அல்லாஹ் தஆலா எனக்கு அதை எடுத்து காண்பிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு சிந்தனையாக நிறைய ஸலவாத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்ற காலம் இது. ஸலவாத் சொன்னார்கள், யார் என் மீது அதிகம் ஸலவாத்தை சொல்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஷஃபாஅத்தை செய்வேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் மீது அதிகமாக ஸலவாத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே ஸலவாத்தை அதிகமாக சொல்கின்ற நாட்களாகவும் எங்களுடைய வாழ்க்கையையும் அந்த அல்லாஹ் அந்த நபி மீது ஸலவாத்தை சொன்னதையும் மலக்குமார்கள் ஸலவாத்தை சொன்னதையும் நாங்களும் அல்லாஹ்வினால் ஸலவாத்தை சொல்வதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் என்ற செய்தியையும் ஆரம்பமாக தருகின்றோம். அன்புக்குரியவர்களே, சூரத்துல் ஆலா இம்ரானுடன் இருக்கிறோம். கடைசி
10 வசனங்கள் நேற்றைய தினம் நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். அல்லாஹ் தஆலாவுடைய அற்புதங்களை மனிதர்களாகிய அவருடைய அடியார்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு, சுப்ஹானக், நீ மிக தூய்மையானவன், உனக்கு இத்தகைய இந்த படைப்புகள் வானம் பூமி இரவு பகல் மாறி மாறி வருவதிலே உன்னுடன் நிகராக யாருமே இருக்க முடியாது, யாருமே யாரையும் நாங்கள் இணையாக கற்பிப்பதற்கில்லை, எனவே சுப்ஹானக், மிக தூய்மையானவன் என்று சொல்லிவிட்டு, ஃபக்கீனா அஸாபன் நார், யா அல்லாஹ், நரகத்தினுடைய நெருப்பிலே இருந்து நீ எங்களை பாதுகாப்பாயாக என்பதை நேற்றைய தினம் ஞாபகப்படுத்தினோம். அந்த குர்ஆன் வசனம் அப்படி சொல்கின்றது. அடுத்ததாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நரகத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, எந்த மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே நரகத்தை பற்றி பாதுகாப்பு தேடினார்களோ இந்த நரகத்தினுடைய தன்மையை சொல்கிறார். நாங்கள் ஆரம்பமாக சொன்னோம், சூரத்துல் ஆரம்புடைய வசனங்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்ல ஞாபகப்படுத்தினோம். துஆ, மிகப்பெரிய ஒரு துஆவை இந்த வசனங்கள் கொண்டிருக்கின்றது என்று சொன்னோம். அப்படி கெஞ்சி கேட்கின்ற துஆ, அது மாதிரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடயத்தை இந்த குர்ஆன் வசனங்களூடாக எங்களுக்கு சொல்கின்றார்கள். 192வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ரப்பனா இன்னக மன் துத்ஃபிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். யா அல்லாஹ், நம்மை இரட்சிக்கணே. ரப்பனா இன்னக மன் துத்ஃபிலின் நார், யாரை நீ நரகத்துக்குள் நுழையச் செய்தாயோ, ரப்பனா இன்னக மன் துத்ஃபிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா, அவனை நீ இழிவுபடுத்தி விட்டாய், நீ அவரை இழிவுபடுத்தி விட்டாய். வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், அப்படியாக நரகத்திலே நுழையச் செய்யப்பட்ட அந்த மனிதன் அநியாயக்காரன், இழிவு செய்யப்பட்டவன், அநியாயக்காரன் அவன். வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், அவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இருக்க மாட்டார்கள் என்று நரகத்திலே நுழைவிக்கப்படுகின்றவர்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே இப்படியாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். 4 விதமான விடயங்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஒன்று, நரகத்திலே நுழைவிக்கப்படுதல். இரண்டாவது, அப்படி நுழைவிக்கப்படுவார்கள் என்றிருந்தால் அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டவர்கள், கேவலப்படுத்தப்பட்டவர்கள், வெட்கம் இல்லாதவங்க. அப்படித்தான் அந்த வசனங்களுக்கு விளக்கம் சொல்லப்படுகின்றது. வெட்கம் இல்லாதவங்க, இழிவுபடுத்தப்பட்டவங்க, கேவலப்படுத்தப்பட்டவங்க, தலையை தூக்கி நேராக நின்று பேசுவதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லாதவங்க. ஹிஸியுன் என்ற சொல் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே பாவிக்கப்படுகின்றது. குறிப்பாக ஹிஸியுன் என்ற சொல் மாத்திரம் குர்ஆனிலே 7 இடங்களிலே 7 சூறாக்களிலே 11 இடங்களிலே பாவிக்கப்படுகின்றது. அதே போன்று அதே அமைப்பை கொண்ட பல சூறாக்களிலே அல்லாஹ் தஆலா காஃபிர்களை, அல்லாஹ்வை நிராகரித்தவர்களை, அவனுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்தவர்களை எல்லாம் இழிவுபடுத்தி சொல்கின்ற ஒரு வசனம் தான் அன்புக்குரியவர்களே, மோசமாக சொல்கின்ற மனிதர்கள் என்று சொல்வதற்கு அல்லாஹ் பயன்படுத்தப்படுவது அது. எனவே நரகத்திலே நுழைவிக்கப்பட்டவர்கள் அவர்கள், ரப்பனா இன்னக மன் துத்ஃபிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் வமா லிஸ்ஸாலிமீன, அவர்கள் அநியாயக்காரர்கள். என்ன அநியாயம் செய்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வாகிய ரப்பாகிய உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. சூரத்துல் லுக்மானிலே நாங்கள் ஓதுகின்ற சூரா, யா புனி லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லஸுல்முன் அஸீம் என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். என்னுடைய சின்ன மகனே, என்னுடைய பிள்ளையே, என்னுடைய மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத. ஏனென்றால் இணை வைப்பது என்பது அல்லாஹ்வுக்கு வானத்தை, பூமியை, மனிதர்களை, வேறு படைப்புகளை அல்லாஹ்வுக்கு சமனாக இணையாக கற்பிப்பது என்பது, சிறுக்கு வைப்பது என்பது லஸுல்முன், அது அநியாயம். ரப்புக்கு செய்கின்ற ஒன்றை படைச்சி பரிபாலித்து போஷித்து கண்ணை தந்து காதை தந்து வாழ வச்சு வானத்தை படைச்சி பூமியை படைச்சி உனக்கு மூச்செடுக்கக்கூடிய சக்தி காட்டை தந்து இந்த பூமியை பரவி விட்டு இருக்கின்ற ரப்ப நீ இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு வேலை தான் மிகப்பெரிய அநியாயம். அது அப்படி நீ செய்யக்கூடாது. எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்ற அந்த சூரத்துல் லுக்மானிலே சொல்கின்றதுதான், இன்ன ஷிர்க லஸுல்முன் அஸீம், மிகப்பெரிய அநியாயம் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற. எனவே இங்கே அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆல இம்ரானில் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் தஆலாவுடைய படைப்புகளை பார்த்து சிந்திக்காமல் இருக்கின்ற ஒரு நரகத்திலே போடப்படுகின்றவர்கள் அநியாயக்காரர்கள். வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், அவங்களுக்கு மறுமை நாளில்
எந்த உதவியாளர்களும் இருக்க மாட்டார்கள், முஸ்ரத்து செய்ய மாட்டார்கள். நாங்கள் சொல்கின்ற வசனம் அந்த முஸ்ரத்துக்கு யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லாஹ்வை தவிர என்று குர்ஆனில் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நரகம் என்பது நஊது பில்லாஹி மின்ஹா யா ரப் யா அல்லாஹ், எங்களை அந்த நரகத்திலிருந்து விடுதலை செய்வாயாக. நாங்கள் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், பல வருடங்களிலே ஞாபகப்படுத்திருக்கிறோம். இந்த இடங்களிலே 7 நரகங்கள் இருக்கின்றன நாங்கள் படித்திருக்கிறோம். ஒவ்வொரு நரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு விதமான பெயர்கள். அதில் எல்லாம் அந்த நரகத்தை பற்றிய விடயத்தை பேசுவதாக இருந்தால் நிறைய பேச வேண்டியிருக்கின்ற, அதனை சொல்லாமல் இந்த விஷயத்துக்கு வருகிறேன். 7 பெயர்களால் குறிப்பிட்டு அழைக்கப்படுகின்ற நரகங்கள். அதிலே என்னென்ன குற்றங்களை எவரவர் செய்தார்களோ அவரவர்களுடைய அந்த குற்றங்களுக்கேற்ப அந்த தண்டனைகள் நரகத்திலே அவர்களுக்கு கிடைக்கும், எந்தெந்த குற்றங்கள் செய்தார்கள். ஆனால் பொதுவாக நார் என்று சொல்கின்ற அந்த நரகத்துக்கு பொதுவான ஒரு பேர் தான் நார் என்ற நெருப்பு என்பது. அந்த நெருப்பை பற்றி குர்ஆன் வசனங்கள் நிறைய நாரை பற்றி சொல்வதை பார்க்கிறோம். எப்படியாக அந்த நெருப்பு மூட்டப்படும் என்றால் பல வருடங்களாக பற்றிக் கொண்டே இருக்கும், அதனுடைய புகைகள் கருத்து கக்கிக் கொண்டே இருக்கும். நிழல் என்பதற்கு அல்லது ஒதுங்கி இருப்பதற்கு என்பது என்ற இடமே கிடையாது நரகத்தினுடைய தன்மை. அங்கே சத்தமிட்டு மனிதர்களுடைய அழக்கூடிய சத்தத்தை தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டார்கள். அந்த நெருப்பிலே போட்டு எரிக்கப்படுகின்ற மனிதர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் யாரை வணங்கினீர்களோ கடவுள்களாக தெய்வங்களாக எடுத்துக்கொண்ட கற்களும் முட்களும் மரங்களும் சிலைகளும் என்று இவற்றை எல்லாம் போட்டு எரிக்கப்படும் அந்த நரகத்திலே அவர்களுடன் சேர்த்து உங்களையும் எரிக்கப்படும். யார் நீங்கள் தெய்வங்களாக இவற்றை வணங்கினீர்களோ இவற்றை எல்லாம் ஒன்றாக சேர்த்து எரிக்கப்படும். அப்படியாக அந்த நரக நெருப்பு நாங்கள் பாவிக்கின்ற அன்னை கூட ஞாபகப்படுத்தினோம். சாதாரணமாக நாங்கள் பாவிக்கின்ற இந்த நெருப்பு இருக்கின்றதே மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். நரகத்தினுடைய நெருப்பை எடுத்து 90 அல்லது 100 பங்குகளாக பிரித்து அதனுடைய ஒரு பங்கை எடுத்து அதையும் இன்னும் 70 பகுதிகளாக அல்லது 90 பகுதிகளாக பிரித்து அந்த துண்டை, அந்த நெருப்பு துண்டை கடலுக்குள், அந்த சமுத்திரத்துக்குள் சலதாம் சொல்வார்கள், அப்படியே போட்டு எடுத்து கழுவி எடுத்த நெருப்பைத்தான் எங்களுக்கு பாவிக்க தந்திருப்பதாகவும், அப்படி செய்யப்படாமல் இருந்தால் அந்த நரக நெருப்பினால் உங்களுக்கு எந்த பிரயோசனம் அடைய முடியாது என்று சலதாம் சொன்னார்கள். அங்கே இருக்கின்றவர்களுக்குரிய சாப்பாட்டை பற்றி சொல்றது ஜக்கூம் என்கின்ற ஒரு சாப்பாடு. சும்மா நினைச்சுப்பார். சலதார் சொன்னார்கள், அந்த ஜக்கூம் என்ற அந்த உணவு நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற சாப்பாடு ஒரு சொட்டு இந்த உலகத்தில் அப்படி போட்டால் அல்லது விழுந்தால் ஒரு சொட்டு அப்படி விழுந்தால் இந்த உலகத்தில் உங்களுக்கு சாப்பிட்டதுக்கு எந்த ஒரு சாப்பாடு மிச்சம் இருக்காது. உங்களுக்கு சாப்பிட்டதுக்கான உணவு வகைகள் இங்கே எதுவுமே இருக்க மாட்டாது. அப்படி மோசமாக அவையெல்லாம் நரகத்தினுடைய நெருப்பாக, நரகத்தினுடைய அந்த நரகவாதிகளுக்கு கொடுக்கின்றது போன்று மோசமான உணவாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். எனவே நரக நெருப்பு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அந்த நரகத்தில் யார் இருக்கிறாங்கன்னு சொன்னார், நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரக நெருப்பில் இருந்து பார்த்துக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரக நெருப்பினுடைய எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களுமாக இருக்கும். அடுத்ததாக சொல்லுகின்றான், உண்மையிலே அன்புகளே, மலக்குமார்களுடைய பண்புகளை நாங்கள் படித்து பார்த்த மிக இரக்கமானவங்க. எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களும் குர்ஆனிலேயும் வருகின்றது. அதாவது அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கின்றவர்கள், அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து அதனை சுற்றி வருகின்றவர்கள் மூமின்களுக்கு துஆ செய்வார்கள், தஸ்பீஹ் செய்வார்கள், பாவ மன்னிப்பு கேட்பார்கள். எங்களுக்கு துஆ செய்றாங்க, அந்த அரிசை சுற்றி வார மலக்குமார் குர்ஆன் வருகின்ற வசனம். அவ்வளோ எங்களுக்கு அவ்வளோ பாசம், முன்னால பின்னால பாதுகாப்பை கொடுத்து கொண்டு எங்களுக்கு எல்லா வேலைகளையும் மழை வேணுமா எல்லாம் செஞ்சு தரவங்க. நரகத்தில் இருக்கிறவங்க ரிலாத் என்றே கடுமையானவங்க, ஷிதாத் என்றால் அதை விட கடுமையானவங்க. ஒன்றுக்கு மேல ஒன்று, ஒன்றுக்கு மேல ஒன்று. அல்லாஹ் தஆலா மிக மோசமான கடுமையான பண்புடைய மலக்குமார்களை நரகத்தில் அல்லாஹ் தஆலா இந்த நரகவாசிகளுக்கு தீங்கு செய்வதற்காக அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்து இந்த படைப்புணங்களை பார்த்து சிந்திக்காமல் வெறுமனே தன்னுடைய காலத்தை கடத்தி கொண்டவர்கள் அந்த நரகத்திலே அவர்கள் வீசப்படுவார்கள். இந்த நரகம் மிக
வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், நரகத்திலிருந்து எங்களை விடுதலை செய்வாயாக, நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக, எங்களை சுவர்க்கத்துக்குள் நிலை செய்வாயாக என்று கேட்பதற்கு அதன் காரணமாகவோ என்னவோ தெரியாது. இந்த காலங்களிலே, ரமலானுடைய காலங்களிலே, மற்ற நேரங்களில் கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு யார் எந்த ஒரு மனிதன் 3 முறை சுவர்க்கத்தை கேட்கின்றானோ சுவர்க்கம் சொல்லும் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், உன்னுடைய அடியான் சுவர்க்கத்தை கேட்கிறான், அவனுக்கு சுவர்க்கத்தை கொடு, எனக்கு அவனை வரச் செய்வாயாக என்று கேட்பான். நரகத்தை பற்றி அவனது பாதுகாப்பு தேடுகிற நேரத்திலே அந்த நரகம் சொல்லும், யா அல்லாஹ், என்னிலே இருந்து அவன் பாதுகாப்பு தேடுறான், எனக்கு வரக்கூடாது என்று கவலைப்படுறான், எனவே அவனை நரகத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து விடாதே என்று சொல்வதாக ஸல்லல்லாஹு சொன்னார்கள். ஒரு நாளைக்கு 3 விடுத்தம். எனவே தான் நாங்கள் பார்க்கிறோம், சுபஹுக்கு பின்னாலையும் மக்ரிபுக்கு பின்னாலையும் நாங்கள் பார்க்கிறோம், தொழுகைக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடினாங்க. 7 முறை பாதுகாப்பு தேடினாங்க. சுவர்க்கத்தை 7 முறை கேட்டாங்க. எனவே நாங்கள் இந்த நரகத்தினுடைய வேதனைகளை விளங்கி அதிலே நாங்கள் அந்த பக்கமே போகக்கூடாது, எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபன் யஸீரா, யா அல்லாஹ், எந்த கேள்வியும் இல்லாமல் எங்களை சொர்க்கத்துக்குள்ளாக அனுப்புவாயாக என்று இந்த நேரங்களில் ரப்புல் ஆலமீன் அர்ஷிலே இருந்து எங்களை பார்க்கறதுக்காக வந்து என்னுடைய அடியார்கள் யார் எதை எதை கேட்குறாங்க கேட்கிறவங்க இருக்கிறாங்க, நான் அதை கொடுக்கறதுக்கு வந்து இருக்கிறேன்னு சொல்ற நேரம் இல்லையா இது? இந்த நேரத்தில் ரப்பிடத்தில் நாங்கள் இங்கே ஒருத்தருடைய குர்ஆன் வசனங்களை விளங்கி எங்களோட கைகளை மேலே தூக்கி நேற்று சொன்ன மாதிரி 10 முறை சுப்ஹானல்லாஹ், 10 முறை அல்ஹம்துலில்லாஹ், 10 முறை அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு கேட்டால் உம்மு சுலைம் ரலிக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ஹதீஸ் நீங்கள் கேட்கிற அத்தனையும் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தருவதாக ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோமே. யாரும் எங்களை பொறுத்து கொள்வாயாக. இந்த விடயங்களை பேசுகின்ற எங்களையும் கேட்கின்ற சகோதரர்களையும் இவற்றை நடைமுறைப்படுத்த கிருபை செய்வாயாக. நரகத்தினுடைய பயங்கரமான வேதனைகளை படிக்கின்ற பொழுது யாரும் உன்னுடைய எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவனத்திற்கு நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் ரப்புல் ஆலமீனே. எனவே அதற்குள்ளே நுழைய செய்வாயாக. உன்னையே நாங்கள் கண்டு கொள்வதற்கு எங்களுடைய கண்களுக்கு அதற்கு நீ பரக்கத்து செய்வாயாக. நிறைய தூதர்களுடன் சித்திக்கின்ற சுகதாக்களுடன் வாழக்கூடிய பாக்கியத்திற்கு தருவாயாக. அவருடைய பெற்றோர்களை நீ மண்ணறைகளை வைத்து பாதுகாத்து அவர்களுக்கு அருள் புரிவாயாக. நோயாளர்களுக்கு அருள் புரிவாயாக. எங்களுடைய மஜ்முஆக்களை, இந்த ஹல்காக்களை, இந்த கொண்டு ஊழல்களை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. யாரெல்லாம் இதற்கு எப்படியெல்லாம் உதவியாக இருந்தார்களோ அத்தகைய உதவி புரிந்த மனிதர்கள்